ஹலோ மை டியர் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னர் ஜாயின் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் நம்ம போன வீடியோவில் நேச்சுரல் ஜாயின் பண்ண அதே டேபிள் தான், பட் இதில் சப்ஜெக்ட்னு ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த 3 பேரும் என்னென்ன சப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்றது தெரியாது, யார் யார் இவங்களோட ப்ரொஃபஸர்னு எனக்கு தெரியாது. பட் ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். யார் யார் அவங்களோட ப்ரொஃபஸரு, அவங்களோட சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்னர் ஜாயின் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம போன வீடியோவில் பண்ண நேச்சுரல் ஜாயின் மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். செலக்ட், எதை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமை செலக்ட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எந்த டேபிளில் இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படின்னு தான் போடணும். அப்போ தான் அதுக்கு எந்த டேபிள் நம்ம குறிப்பிட்றோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அடுத்து எனக்கு இந்த ஒரு விஷயம் இதில் போதும். நான் வந்து ஸ்டாஃப்ஸ் டேபிள்லேருந்து தான் இப்போ வந்து ஸ்டாஃப்ஸ் நேம் அண்ட் ஸ்டாஃப் சப்ஜெக்ட் இதை பார்க்க போகிறேன். ஸோ ஸ்டாஃப்ஸ் டாட் ஸ்டாஃப்ஸ் நேம் கமா ஸ்டாஃப்ஸ் டாட் சப்ஜெக்ட். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னர் ஜாயின் நம்ம இதை பண்ண போகிறோம். பட் ஒரு விஷயம், நம்ம வந்து இன்னர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டேபிளில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லணும். முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஒன்று எக்ஸஸாக இருக்குது, இதில் 3 தான் இருக்குது. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட தெரிஞ்சால் போதும், அவருக்கு ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த டேபிள், கம்மியாக இருக்கிற இந்த டேபிளில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னர் ஜாயின் ஸ்டாஃப்ஸ். ஓகேவா? ஆன் எதை வச்சு ஜாயின் பண்ணணும்? ஐடி வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ எதை வச்சு ஜாயின் பண்ணணுமோ அதை கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு ஸ்டாஃப்ஸ் டாட் ஐடி செமிகோலன் கொடுத்தனா, வாவ் ஆசம், நம்ம நினச்ச மாதிரியே வந்துருச்சு வித் சப்ஜெக்டோட. ஸோ நல்லா இருக்குல்ல? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஐடி இல்லாமல் எப்படி ஒரு டேபிள்லேருந்து 2 டேட்டாவை எடுத்து அதே மாதிரி ஒரு டேட்டாவோட மர்ஜ் பண்ணி அவங்களோட சப்ஜெக்ட் என்ன அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐடி கோடோட மேட்ச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி, கிறிஸ், ராம் அவங்களோட ப்ரொஃபஸர் யார் யாருன்றது நமக்கு அழகாக தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் இன்னர் ஜாயின்னா என்னன்றதை பார்த்துட்டீங்க. அடுத்த வீடியோவில் அவுட்டர் ஜாயின் அல்லது செல்ஃப் ஜாயின்னா, ஒன்று அவுட்டர் ஜாயின் பார்க்கலாம், இல்லைனா செல்ஃப் ஜாயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.